காலையில் ஆசாசியாக இட்லி ஊற்றுனாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடையில் வாங்கின மாவு சரி நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணிட்டேன். காலை டிஃபனுக்காக ரெடி பண்ணது ஊற்றிட்டு எடுத்தாக்கா இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்குலாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் தாங்க, மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார், வெறுமனே சாம்பாருக்கு இட்லிக்கு தான் ரெடி பண்ணேன். இட்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படியே ரைஸ்க்கே பண்ணிக்கிட்டேன். ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். காலையில் செம்ம வேலைங்க. பாத்திரம் கழுவணும், அது கழுவுனதை எடுத்து வைக்கணும். ஐயோ அப்பா, இந்த லேடிஸாக பிறக்கிறதே ரொம்ப பாவங்க. பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேடிஸாக வந்துட்டு பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். வீட்லேயும் வேலை பார்க்கணும், சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சமைச்சதை கழுவுறது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து திருப்பி அதை அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டெடினஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா திருப்பியும் சமைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றி அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல வச்சுட்டு, ஐயோ பாஸ் என்னடா இது பொழப்புன்ற மாதிரி இருக்குங்க. லேடிஸாக பிறக்கவே கூடாதுங்க. வீட்டு வேலையும் முடிச்சுட்டு அதையும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு திருப்பி வெளியும் வேலைக்கும் ஓடணும். இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் இது தானுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி எப்படி தொடர்ந்து காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுங்க. 7 மணிலேருந்து ஒரு 11:30 மணி வரைக்குமே வேலை இழுத்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு ஓடி வரணும். அப்புறம் வேலைக்கு ஓடி வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் திருப்பி வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு திருப்பியும் காலைல எழுந்து, அதாவது நைட்டு நான் படுக்கிறதுக்கு எப்படி 12:30 ஆகிடுங்க. அந்த டைம் தான் நான் வேலையை முடிச்சுட்டு போவேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டங்க.